காவேரி மிஸ் போகிறதே வந்து அம்மு பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ விஜய் வந்து என்ன விஷயம் அம்மு ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் அம்மு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய் வந்து பாவம் காவேரி மிஸ்ன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க அம்முவை சரிப்பா நம்ம காவேரி மிஸ்ஸை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே சாரதா கிட்டேயும் காவேரி கிட்டேயும் வந்து சாரி கேட்குறாரு. மன்னிச்சிடுங்க என்னால் உங்கள் எல்லாருக்கும் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து காவேரி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல பார்த்துக்கிறேன் நான், நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மு நீ எந்த கவலையும் படக்கூடாது மிஸ் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆறுதலாக. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சாரதா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன்படி கரஸ்பாண்டர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கரஸ்பாண்டர் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, அப்போது காவேரியோட அம்மா வந்து மிஸ் காவேரியா அப்படின்னோடனே ஆமாங்க மிஸ் காவேரி தான் வந்து என்னோடய பொண்ணு தான் வந்து குழந்தையோட அம்மா, அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை பிரிச்சுட்டாங்க, இதுதாங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு ஏற்படுமா, தன்னை யாருன்னே தெரியாமல் தான் பெத்த குழந்தை கூட தெரியாமல் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டுருக்காளே, உண்மையிலே உங்கள் பொண்ணு பாவங்க, என் பொண்ணோட பாவம் என் பேத்தி தாங்க, என் பேத்தியும் என்னோட மாப்பிள்ளையும் தாங்க ரொம்ப பாவம், அவங்க 2 பேருமே ரொம்ப பாவங்க, அவங்க 2 பேரும் என் பொண்ணை வந்து பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது அந்த குடும்பம் சேராதான் மறுபடியும் என் பொண்ணு வாழ மாட்டாளான்னு தவிச்சிட்ருக்கேங்க, அதனால் என் பொண்ணு தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னோடனே இல்லைங்க எனக்கு உண்மை தெரியாதால் தான் நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு காவேரி வான் பண்ணேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் சீக்கிரமாகவே வந்து அவங்க குடும்பம் சேரணும், அதை நானும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்கள் பேத்தியும் சரி உங்கள் பொண்ணும் சரி எக்காரனை கூட பிரிய மாட்டாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எங்கள் காவேரியை கூப்பிட்டு இது மாதிரி நீ அந்த பொண்ணுக்கு வந்து டீச்சர் கிடையாது அம்மா மாதிரி நீ இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க மிஸ், நீங்கள் வந்து பழகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா இப்போலாம் வந்து கரஸ்பாண்டர் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது, நான் உண்மையை தானே பேசினேன், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இல்லைம்மா நான் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கல, ஆனால் நீ சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னே தெரியலம்மா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கூலில் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சாரதாவும் நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து கரஸ்பாண்டை பார்க்க வராரு. மிஸ் நீங்கள் கூப்பிட்டீங்களாமே என்னை பார்க்குறதுக்காக அப்படின்னோடனே ஆமாங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டீங்கன்னொன்னே எனக்கு எல்லா விஷயத்தையும் உங்கள் மாமியார் சொன்னாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்கள் ஒய்ஃப் தான் காவேரி மிஸ்ன்ற விஷயமும் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க, உண்மையிலேயே உங்கள் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னோடனே விஜய் வந்து மிஸ் இந்த விஷயத்த காவேரி கிட்ட மட்டும் காரணம் கூட சொல்லிடாதீங்க மிஸ் அப்படின்றாங்க. இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு சொன்னால் பிரச்சனை வரணும் தானே இவ்வளோ நாள் நீங்கள் எல்லோரும் சொல்லாமல் இருக்கீங்க, நான் மட்டும் எப்படிங்க சொல்லுவேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு உறுதி சொல்கிறேங்க, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நீங்களும் காவேரி மிஸ்ஸும் ஒன்றா சேர்ந்து வாழ்வீங்க, உங்கள் குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள், ஸ்கூல் வைஸாக என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் உங்கள் குடும்பம் சேர்கிறதுக்கு அப்படின்னோடனே ரொம்ப நன்றி மேடம், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, இதில் என்னங்க இருக்குது, ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் தவிச்சிட்ருக்கு, அந்த குழந்தைக்கு அவளோட அம்மாவை நாங்கள் வந்து தரத்துக்கு வந்து முயற்சி பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்குது, அந்த குழந்தை அவங்க அம்மாவோட சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வந்தால் அதோட சந்தோஷம் என்னங்க இருக்குது எங்களுக்கு, எல்லா பேரண்ட்ஸும் குழந்தையோடு இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க, எங்களுக்கும் அப்படி தான் பேரண்ட்ஸ் குழந்தையோடு இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான், அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு எல்லா ஞாபகம் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அடுத்த கரஸ்பாண்டரை பார்த்துட்டு விஜயும் போகிறத பார்த்துட்டு காவேரிக்கு ஒன்றும் புரியல, என்ன இவர் வந்துட்டு போகிறாரு கரஸ்பாண்டர் கிட்ட, கரஸ்பாண்டர் ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது வான் பண்ணியிருப்பாங்களா இவரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து ஐ கமிங் மிஸ் அப்படின்னோடனே வாங்க காவேரி மிஸ் அம்முவோட ஃபாதர், ஆமாங்க ஒரு விஷயமா வர சொல்லியிருந்தேன், ஒன்றும் இல்லை அம்மு ஸ்டடியில் எந்த லெவலில் இருக்கா ஏது லெவலில் இருக்கா கேட்டு போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே வந்து சர்க்குலர் வருது. அப்போ வந்து இன்னொரு மிஸ் வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் ஸ்கூலில் நடக்க போகுது, அதில் எல்லாருமே பேர் கொடுத்து நல்லா கலந்துக்கணும், பேரண்ட்ஸோடு இந்த போட்டிகள் கலந்துக்கிட்டீங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே பேர் கொடுக்குறாங்க. ஆனால் குட்டி காவேரி மட்டும் பேர் கொடுக்காம மனசு கஷ்டப்படுறா. அடுத்து வந்து காவேரி சொல்கிறதால சரின்னு சொல்லிட்டு அவளும் பேர் கொடுக்குறா. எனக்கு அம்மாவே இல்லையே எனக்கு யார் கலந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கா காவேரி. அப்போ வந்து காவேரி மிஸ் வந்து நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாத உன் அப்பாவை கூட்டிகிட்டு வான்றாங்க.